எல்லாமே கைவிட்டு போகுது, எல்லாமே என்னை விட்டு நஷ்டப்பட்டு போகுதுன்னு இருக்கும்போது ஆண்டவர் அப்ப இனி ஒரு உயிர்ப்பிக்கிறது, இனி மறுபடியும் என் வாழ்க்கையில் ஒரு நன்மை, இதெல்லாம் சாத்தியமா ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு கேள்வியோட அதை வைக்கிறான். ஆண்டவர் சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன இப்படி செய்ய வைக்கிறீங்களே, சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன வீடு கட்ட வைக்கிறீங்களே, சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பிசினஸ் தொடங்க வைக்கிறீங்களே, சிச்சுவேஷன் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன புதிய பாதையில நடத்துறீங்களே, எல்லாமே ஏற்கனவே நானே அடைக்கப்பட்டிருக்கிறேன், கல்தையர் முற்றுகை போட்டாச்சு, இந்த நகரம் கல்தையரின் கையிலே கொடுக்கப்படதா இருக்கிறது, எல்லாமே போக போகுது, அப்படி போக போற இடத்துல எனக்கு ஒரு இடத்தை வாங்க வைக்கிறீங்களே ஆண்டவரே, இது என்ன ஆண்டவரே அப்படி சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, என்னாலே செய்யக்கூடாத ஒன்று உண்டு. எனக்கு இது எனக்கு ரொம்ப 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 மெடிடேட் பண்ண நேற்றும் இன்னைக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. அதாவது நீர் உம்முடைய பலத்தினால், அதனாலதான் அந்த 17வது வசனத்தை வாசிக்க வைத்தேன், நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். வானத்தையும் பூமியை உண்டாக்கினது சொல்லும் போது இவனே சொல்றான், உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆனா தனக்கு சூழ்நிலைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும் போது இவன் அதை சொல்ல மாட்டேங்கிறான். வானத்தை பூமியை கர்த்தர் படைத்தார் நம்புறவங்க கைத்தறி சொன்ன எல்லாம் நம்பும். ஆனா கர்த்தர் உனக்கு திருப்பி உன் வாழ்க்கை திரும்ப கட்டுவானா? எதுங்க பெருசு, எதுங்க சிறுசு? வானத்தை பூமி உண்டாக்குற மேட்டரை சொல்லும் போது நீயே சொல்ற உம்மால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம். ஆனா உனக்கான விஷயம் வரும்போது ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிற? அந்த இடத்துல நான் சொல்லாம இருக்கிறேன், எனக்காக அவரே சொல்றார் என்னால் செய்யக்கூடாத. அந்த இடத்துல கர்த்தர் கேட்கிறார், எரேமியாவே அப்ப அந்த விஷயத்துல நீ என்ன நம்புற, இந்த விஷயத்துல நீ என்ன நம்பலையா? அதுவா இதுவா எவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நீ நம்புற. நான் தான் மனுஷனை படைச்சேங்கிறத நீ நம்புற, இந்த வானத்தை படைத்தேங்கிறத நீ நம்புற, இந்த பூமியை படைத்தேங்கிறத நம்புற, உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வேங்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறியா? உன்னை திரும்ப கட்டி எழுப்புவேங்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறியா? உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேங்கிறத நீ நம்ப மாட்டேங்கிறியா? உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்பதை நீ நம்ப மாட்டேங்கிறாயா? உன்னை மனம் கரத்தில் எடுத்து பயன்படுத்துவேன் என்பதை சொல்லிட்டு 33:2 சொல்றா, யெகோவா என் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால் என்னை நோக்கி கூப்பிடு, அவன் இதுக்காக நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, எனக்கு ஒரு வேர்டு வேணும், எனக்கு ஒரு வேமா வேணும். அந்த உத்தரவுல என்ன இருக்கும் தெரியுமா? எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த உத்தரவுல என்ன இருக்கும் தெரியுமா? சௌக்கியம் இருக்கும். அந்த உத்தரவுல ஆரோக்கியம் இருக்கும். அந்த உத்தரவுல சமாதானம் இருக்கும். அந்த உத்தரவுல சந்தோஷம் இருக்கும். அந்த உத்தரவுல சத்தியம் இருக்கும்.